அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கொத்துக்கறியை வச்சு கோலா உருண்டை குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் கொத்துக்கறி ஒரு 350 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு எல்லாமே மசாலா எல்லாம் ரெடி பண்ணணும். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை இப்போ நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கறியில் என்னென்ன மசாலா போட்டு எப்படி அரைக்கிறங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ கறியை அரைக்க போகிறோம். அதுக்கு கறியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி கப்பில் போட்டுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு அதை 1 ஸ்பூன் போட்டு நம்ம எல்லா கறியையும் அரைக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 200 கிராம் எடுத்து நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கறி நல்லா கொத்தியாச்சு. லேசாக அரைச்சா போதும். தேவையான அளவு கறிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். கறி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அது எல்லாத்தையுமே போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கறியையும் இதே மாதிரி எல்லா மசாலையும் போட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிடுவோம். மசாலா அரைச்சி வைக்கிறது கொஞ்சம் டைம் இழுக்கும். அப்புறம் ரெடி பண்ணிட்டோம்னாக்க நம்ம குழம்பு கூட்டி கொதிச்சது நம்ம உருண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு எல்லா மசாலாவும் கொடுக்க போகிறோம். இது பொட்டுக்கல்லையும் சோம்பும் நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம கறியோடு சேர்த்து நம்ம சோம்பு பொட்டுக்கல்லாம் போட்டால் அரைப்படாது. அதனால் ஏற்கனவே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் பொட்டுக்கல்லைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டயத்தில் போட்டுக்கரலாம். இப்போ 350 கிராமுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூனும் பவுட்ரு போடுறேன். நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூளை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். அரை கிலோவுக்கு 2 முட்டை ஊற்றுவோம். 350 கிராம் எடுத்துக்கிறதுனால நம்ம 1 முட்டை ஊற்றுறேன். முட்டை ஊற்றினா தான் உருண்டை உடையாமல் நல்லாயிருக்கும். உடையாது. அதுக்காக தான் நம்ம முட்டை ஊற்றுறது. கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசம் கொடுக்கும். அதுக்காக தான் போடுறது. நம்ம ஏற்கனவே கறியில் சால்ட்டு போட்டு அரைச்சிருக்கிறோம். நம்ம உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. உங்களுக்கு வெங்காயம்லாம் போட்டு நம்ம அரைக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியே நமக்கு வந்துடும். எல்லா மசாலையும் ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு தாளிப்போம். நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். சூடாகிக்கிட்டு இருக்குது. ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் உருண்டை குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் 50 மில்லி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. பட்டை 1 போட்டுக்கிறேன். ஒரு பட்டை 1 போட்டுக்கிட்டேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் வெடித்ததும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு வரட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததும் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து 100 கிராம் எடுத்து நான் தோல் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் கட் பண்ணலை. சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணாமலே நான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும்.
தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு வதக்கிங்க. ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி நல்லா திக்காக வர்றதுக்கு நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ மிளகாய் பொடி போட்டு தக்காளி ஊற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக நான் கம்மியாக போட்டுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளியை ஊற்றிக்கோங்க. 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி அதிகமாக போட்டுக்கிட்டேன்னா டேஸ்ட்டு உருண்டை குழம்பு டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்காக தான் தக்காளி நான் அதிகமாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ நான் புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நம்ம பொடியெல்லாம் போடுவோம். மசாலா எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கரலாம். இந்த டயத்தில் புளி கரைசலை ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடுவோம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ஊற்றிக்கரலாம். கொதி வந்ததும் உருண்டை பிடிச்சி போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே எலும்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதை இப்போ போட போகிறோம். உருண்டை குழம்புல எலும்பு வேக வச்சு போட்டாக்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக நான் 1/4 கிலோ எடுத்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதில் குழம்புல போட்டு நல்லா கொதி வந்ததும் உருண்டையை பிடிச்சி போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உருண்டையெல்லாம் நல்லா நான் வந்து உருண்டை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் நார்மலாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. குழம்புல போட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம தேங்காய் அரைச்சி போட்டுக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு உருண்டையில் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப பொடியெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்கும் போது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். உருண்டை நல்லா பெருசாக தான் நான் போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை சின்ன வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் அளவு கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லாட்டி உருண்டை வந்து உடஞ்சிரும். பார்த்து நிதானமாக உருண்டை குழம்பு வைக்கும்போது கரெக்டாக போட்டுக்கிறணும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து நான் 1 ஸ்பூன் வச்சுருந்தேன். அதை இப்போ போடுறேன். வாசத்துக்காகவும் நல்லா குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்காக வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கோங்க. கடைசியாக அதெல்லாம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுத்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த அரைச்ச மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறணும். கொதித்து வரட்டும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையான வீடியோ. அந்த வீடியோ கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. உங்களுக்கு திக்கு இன்னும் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து சாப்பிடும்போது கொதிக்க வைப்போம், நைட்டுக்கு வச்சுக்கிறோம். அதனால் இன்னும் 2 தடவை 3 தடவை கொதிக்க வச்சுக்கனாக்க இன்னும் கொஞ்சம் வத்திரும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். நான் காலையில் சமைச்சிடுவோம். அதுக்காக இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இன்னும் 2 தடவை நம்ம கொதிக்க வச்சோம்னாக்க நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி உருண்டை குழம்புலாம் நோம்பு டயத்தில் சகருக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நம்ம நோம்பு வைக்கிறதுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நோம்பு டயத்துலையெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருண்டை வறுக்கிறதுக்கு ஒரு கடையை வச்சுக்கிட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பிள்ளைங்களாம் என்னதான் குழம்பு வச்சாலும் வறுவல் இருந்தால் தான் பிள்ளைங்க சாப்பிடுங்க. அதனால் நான் உருண்டையை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். உருண்டை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது.
பிள்ளைங்களாம் வறுத்ததை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். பூ அப்பளம், வெந்தயக்கீரை, பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி போட்டு வெந்தயக்கீரை ரெடி பண்ணியிருக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சோறு ரெடி ஆயிடுச்சு. பானையில் தான் நாங்கள் எப்போதுமே சோறு வடிப்போம். குக்கரில் வடிக்க மாட்டோம். குக்கரில் வச்சாக்க எங்களுக்கு பிடிக்காது. பானையில் வடித்து சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புக்கு நல்லது. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். வெந்தயக்கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போ சாப்பாடுக்கு வைக்கிறேன். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலம் வந்துருச்சு, ரொம்ப நல்லது. உருண்டை வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்பளம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதுவும் வச்சுக்கிடுவோம். எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். நோம்பு நேரத்துலையெல்லாம் சகருக்கு இது மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிட்டு நல்லா நோம்பு வைங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.